இந்த இபிஏ கரண்ட் மரத்து கட்டல யார் அந்த தள்ளுவண்டி வையுங்கோ வைக்கக்கூடாது இல்லை. ஒரு கரண்ட்டு ஈரகாலத்தில் ஏதாச்சும் பாஸ் ஆச்சுன்னா ஒரு 2,000 அடிக்கு அந்தாலும் கொண்டு போய் தள்ளுவண்டியெல்லாம் வைக்கிறது இல்லை. அவினாசி ரோட்டில் எல்லா பக்கமுமே கேபிள் கீழே எத்தனை கேபிள் போயிட்டுருக்குது, கேபிள் வெடிச்சிருக்குது, எத்தனை தடவை வெடிச்சிருக்குது. அதான் அடி அவினாசி ரோட்டில் பாய்ச்சி. அதே மாதிரி எரிவாயு கேஸும் போகுதா, அப்போ தண்ணியும் போகுதா, ரோடு அகலம் பத்துறது இல்லையா. அதான் அவினாசி ரோட்டில் தொட்டிப்பாளையத்து பிரிவுலேருந்து தொட்டிப்பாளையம்ங்கிறது ஒரு ஊர், தொட்டிப்பாளையம் பிரிவுங்கிறது வேறு. அந்த தொட்டிப்பாளையத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த தண்ணி ஊரை தொட்டிப்பாளையம் அவினாசி ரோட்டுக்காக தான் பாருது. அந்த 3 பாலம் என்னாச்சு, வெள்ளக்காரன் போட்டு பாலம் மாநகராட்சி தண்ணியை வெக்கக்கேடு. ஒன்றும் மாநகராட்சி அதை பார்த்து அது ஏன் எடுக்குது, அந்த பாலத்தை சுத்தப்படுத்தி அங்கேருந்து போகிறது. அந்த பள்ளமெல்லாம் என்னாச்சு, அது எல்லாம் ஆறாறு விட்டாங்க. அவங்க எல்லாம் எங்கே தாசில்தார் மாற்றி போனாங்க, ஆறாறு என்னன்னு வந்தாங்கன்னு. இப்போது கோவிலில் முக ஸ்டாலின் எடுத்து விட்டார். பூரா வரைபடம் போட்டு அவனாக தெரிவிக்குங்கோ, நான் வரைபடம் போடுறேன் அப்போ இப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு. அந்த சட்டம் செல்லாது. மீண்டும் பத்திரம் பண்ணுறையோ பட்டா பண்ணுறையெல்லாம்